ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம வந்து 1 மார்க் கொஷின் டெய்லி ஒரு வீடியோவாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 2 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய புக் பேக் அண்டு இன்டீரியர் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ்க்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. லாஸ்ட்டாக மொத்தம் நம்ம 50 கொஷின்ஸ் இருக்கும். உங்களுடைய ஸ்கோர் என்னன்றதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கிறங்க. இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் ஷோ பண்ணும்போது அந்த ஆன்சரும் உங்களுடைய ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பாருங்கள் என்னன்றது. சரியா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். கொஷின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கோங்க. லெஸ் தேன் பிஃபோர். ஃபோர்த் கொஷின், இதுக்கான ஆப்ஷன்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. The next fifth question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? புக் பேக் கொஷினாக இருந்தால் ஆன்சர் பண்ணிடுங்க. சப்போஸ் இன்டீரியராக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், சிக்ஸ்த் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆன்சர் பாருங்க. கரெக்டான ஆன்சர் என்ன நோட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இதில் எது கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்றதை நோட் பண்ணுங்க. ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷினோட ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம டைம் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா வீடியோட லெங்த் அதிகமாயிரும். அதுக்காக தான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் 4.
நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான கரெக்டான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பாருங்க, கண்டுபிடிங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பாருங்க. இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கரெக்டான ஆன்சர் 2R. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன இதுக்கு? 12A. ஸோ ரெண்டும் கரெக்டானு பார்த்துக்கிறங்க, நீங்கள் எழுதின ஆன்சர் இதுவும். நெக்ஸ்ட் கொஷின், 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? எழுதிட்டீங்களா? பார்க்கலாமா? 800 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிறங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. கரெக்டான ஆன்சர் பார்க்கலாமா? இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் சொல்லவா? கரெக்டான ஆன்சர் காப்பர் இன்க்ரீசஸ் அண்ட் ஜெர்மேனியம் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பாருங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பேரபோலா. நெக்ஸ்ட் கொஷின், 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஆன்சர் டிஸ்பிளே பண்ணலாமா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 45 டிகிரி. நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் இதான், சரியா? ஓகே. த நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? 1.2. The next question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? நோட் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? ஸோ கரெக்டான ஆன்சர் 7. The next question, சில கொஷின்ஸ்லாம் பெரிய கொஷின்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர்னு நோட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் சர்க்கிள். நெக்ஸ்ட் கொஷின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் Q/2m. நெக்ஸ்ட் கொஷின், 4 ஆப்ஷன்ஸ். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் 0.1. நெக்ஸ்ட் கொஷின்,
இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். The resistance of an ideal ammeter is. The answer is 0. The next question, the unit of magnetizing field H is. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. The next question, the example for ferromagnetic material is. இந்த 4 ஆப்ஷனில் எக்ஸாம்பிள் எது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். and the answer is cobalt. The next question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. The correct answer is -10 volt. Next question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ புக் பேக் கொஸ்டினாக இருந்தால் நம்ம சேனலில் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கோம், அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இன்டீரியர் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் 0.1H. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்க்கலாமா? கரெக்டான ஆன்சர் 18. The next question, 4 ஆப்ஷன்ஸ். ஸோ பாருங்கள் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் ஆன்சர் பார்க்கலாமா? The correct answer is 0.12. The next question, அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸில் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 0. The next question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. கரெக்ட் ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்களா? ஆன்சர் 0.51. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும், பட் அது நம்ம தனித்தனியாக டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோவோட லெங்க் இன்னும் அதிகமாகிடும், அது நமக்கு செட் ஆகாது, அதுக்காக தான். சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் Q/√2. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். இதில் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், the unit of magnetic flux is. And the answer option B. The next question, the dimension of mu naught epsilon naught is. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A. The next question, இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? டிஸ்பிளே பண்ணலாமா? The correct answer is option A. The next question, which of the electromagnetic radiation is used to view objects through fog? இந்த நாளில் எது? The correct answer microwave.
Next question. Which of the following is true for electromagnetic waves? இந்த 4ல எது? The correct answer transverse. Next question. Fraunhofer lines are an example of dash spectrum. Answer line absorption. Which of the following is not an electromagnetic wave? The correct answer all. Which one of them is used to produce a propagating electromagnetic wave? The answer an accelerating charge. Next question. இதுக்கான ஆன்சர் 1m. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் 3 × 10⁻⁻⁴ 14. தட்ஸ் இட். ஸோ டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.